பேரா இந்த மாதிரி நான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வைத்தியம் பண்ணுறேன். மூக்காலுப்பாக இருந்ததுன்னா ஜாதிக்காயை வெந்நீரில் இழைச்சி மூக்கில் தடவுனா அந்த மூக்கடைப்பு சரியாக போயிடும். அப்புறம் இந்த நெஞ்சு சளி பிடிச்சதுன்னா அதில் வேப்பண்டை லேசாக தடவி தவிடு வறுத்து ஊற்று கொடுக்கணும். அரிசி தவிடு அதுக்கு முன்ன ஊற்று கொடுக்கணும். அப்புறம் ஒரு ஒன்றுக்கு போகாத புள்ளி அழுதுன்னா வெண்டேரி வேற இருக்குல்ல, அதை அரைச்சி பூசிவிட்டு வெந்நீர் ஊற்றி கொடுப்பாங்க. அப்படி வெந்நீர் கொடுக்க முடியலன்னா பழந்துணியை காய்ச்சி ஊற்றி கொடுத்தாக்கா அது ஒன்றுக்கு சரியாக போகும். வெளியே போகாத இருந்ததுன்னா குழந்தைவோ காஞ்ச திராட்சை பழத்தை வெந்நீரில் ஊற வச்சு கழுவிட்டு அதை புழிஞ்சி அதை கொஞ்சம் போட்டினாக்கா சரியாயிடும், வெளியே போகும். அது இப்படி சளி பிடிச்சிக்கிச்சுன்னா வெத்திலே வாட்டி நெத்தியில் ஊற்றி கொடுத்தா கூட சமயத்தில் சரியாக போகும். இந்த பிள்ளைகளுக்கு மாத்த பௌத்தால போயிட்டே இருக்குங்களா, வாசப்பூ செருமில்லடி சுக்கு வச்சு நசுக்கி பாலில் தாய்ப்பாலில் ஊற வச்சு போட்டினாக்கா சரியா இந்த மாதிரி கொடுத்துடுவார். இந்த மாதிரி சில வயத்தோடு தெரிஞ்சுட்டு செய்துவார். அதான் பிள்ளைகளுக்கு ஜுரம் வந்ததுன்னா ஒன்றும் வெத்தலை சாத்துலேயே போரோசனை மாத்திரன்னு இருக்கும், அதை எழுச்சி கொடுத்தாக்கா இதாக போடும். அப்படி இல்லாட்டின்னா கஸ்தூரின்னு ஒன்று அதை கொடுக்குறது சின்ன பிள்ளைகள். பௌத்தால ஜாஸ்தி குழந்தை பிள்ளைகளுக்கு போச்சுன்னா மஞ்சள் கருக்கு வச்சு கொடுப்போம். மஞ்சளை கருக்கி கஷாயம் வச்சு ஓமத்தை வெடிக்கப்பட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்தாக்கா பௌத்தால போட்டு. சில பிள்ளைகளுக்கு சுக்கு அரைச்சி செடியை வச்சு அந்த சுக்கு தண்ணியெல்லாம் போட்டுனாக்கா பௌத்தால போட்டு நின்று முட்டை தயிரொன்னு இறக்கணும். அது அப்போ செய்ய இப்போ யார் செய்கிறாங்க? முட்டையை உடச்சி ஊற்றி காண்டியில் வெள்ளை கருவியில் சிவப்பு கறி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தாக்கா அது எல்லாம் கறி அப்படியே அதில் நெய்யை மாதிரி எண்ணெய் படியும். அந்த எண்ணெயை இழுத்து அதில் மாத்திரை அழைச்சி கொடுத்தாக்கா பிள்ளைக்கு எப்பேற்பட்ட ஜோரம் எண்ணி எல்லாம் சரியா. இந்த மாதிரி அந்த நண்டை கொடுத்துருவாங்க. இத மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பழமொழினா என்ன? அது வந்து லைக் அந்த ஒரு குழியா இருக்கும், அதில் வந்து அந்த குண்டெல்லாம் போடுவாங்க. சத்தியமா எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆடு புலி ஆட்டம் மீன்ஸ் புலியெல்லாம் ஆடுமா?